வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்பானவர்களே, இது நல்லோர்களின் நந்தவனம். இன்று நாம் பார்க்க போவது இமாம் முஹம்மது இப்னுல் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களை இமாம் முஹம்மத் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகழ்மிக்க மாணவர்களில் ஒருவர். இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 131வது ஆண்டில் ஈராக்கில் இவர்கள் பிறந்தார்கள், வாசித் என்கிற இடத்தில். இவருடைய பூர்வீகம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ரமல்லா என்கிற பகுதி. அங்கிருந்து இவருடைய பெற்றோர் ஈராக்குக்கு இடம் மாறி குடிபெயர்ந்து வந்திருந்தார்கள். இவர்கள் பிறந்தது ஈராக்கில் தான். இவருடைய பெற்றோரின் பூர்வீகம் பலஸ்தீன், ரமல்லா. ஹனஃபி மதுஹபினுடைய சட்ட கருத்துக்களை உலகமெங்கும் பரப்பிய பேரறிஞராக இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். இவர்கள் மிகச்சிறந்த ஹதீஸு கலை வல்லுனர், மிகச்சிறந்த சட்ட புலமை ஞானம் மிக்கவர்கள், மொழி வல்லுனர், ஹனஃபி மதுஹபை பரப்பியவர். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மாணவர்களில் ஒருவர். மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் நாட்டினுடைய நீதிபதியாக இருந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பேரறிஞர் சுஃபியானு சௌரி அவர்களை மக்காவில் சென்று சந்தித்து அவர்களிடம் கல்வியை கற்பதற்காக வேண்டியே போய் கற்றுவிட்டு வந்தவர்கள். இமாம் அவுசாயி அவர்களை சந்திப்பதற்காக, கல்வி கற்பதற்காக, அவங்கள்ட்ட போய் கல்வி கற்கிறதுக்காக ஷாமுக்கு, சிரியாவுக்கு போய் கல்வி கற்றுவிட்டு வந்தவர்கள். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து நேரடியாக அவர்களிடம் ஹதீதுகளை கேட்டு பெறுவதற்காக ஹுராசானுக்கு சென்றவர்கள். அப்போ ஹுராசான், மக்கா, சிரியா இப்படிப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்து அவர்கள் கல்வியை கற்றார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சிறப்பான மாணவர்களில் ஒருவர். 2 ஆண்டுகள் மட்டும்தான் இமாம் அபு ஹனீஃபாட்ட இவர்கள் கல்வியை கற்றிருக்கிறார்கள். அந்த 2 ஆண்டுலையும் இமாம் அபு ஹனீஃபாவுடைய மொத்த ஞானத்தையும் அப்படி உறிஞ்சிட்டாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணிக்கும் போது இமாம் முஹம்மது அவர்களுடைய வயது வெறும் 18. அப்போ 16 வயதில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கல்வியை கற்பதற்கு சேர்ந்து 2 ஆண்டுகளில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய சிந்தனையில் இருந்த அத்தனை கருத்துக்களையும் உறுதி எடுத்து விட்டார்கள். பிறகு இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மிக பிரதானமான மாணவராக இருக்கக்கூடிய இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கல்வியை கற்றார்கள். தன்னுடைய 20வது வயதில் இவர்கள் ஆசிரியராக ஆகிவிட்டார்கள். 20வது வயசில் சொந்தமாக பாடம் நடத்தக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஆசிரியராக ஆனார்கள். 8 வருடம் இவர்கள் அப்பாசிய கிலாஃபத்தில் 8 ஆண்டு காலத்துக்கு நீதிபதியாக பணியாற்றி இருக்கின்றார்கள். பிறகு மார்க்க கல்வியை புகட்டக்கூடிய பணிக்கு இவர்கள் சென்று விட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் முஹம்மது அவர்களுடைய பிரதானமான மாணவர்களில் ஒருவர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய உஸ்தாத் இமாம் முஹம்மது அவர்களிடமிருந்து கல்வியை கற்றிருப்பினும் கூட முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய சிந்தனை ஓட்டத்திலிருந்து தான் மாறுபட்டு எங்கெல்லாம் அந்த சிந்தனையில் நான் விலகியிருந்து சுயமாக என்னுடைய ஆய்வுகளை செய்கிறேன் என்பதை சொல்லக்கூடிய தனியாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், கிதாபு ரத் அலா முஹம்மது இப்னுல் ஹசன். முஹம்மது இப்னுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து தாங்கி இருக்கக்கூடிய நூல் என்று இமாம் ஷாஃபி ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள். அதை இமாம் முஹம்மது அவர்கள் அனுமதித்தார்கள் இப்படி ஒரு நூல் எழுதுகிறத. என்பது மட்டுமல்ல, இமாம் முஹம்மது அவர்கள் மீது அளப்பரிய மரியாதையும் கொண்டிருந்தார்கள். அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சென்று 3 ஆண்டு காலத்துக்கு தங்கியிருந்து இமாம் மாலிக் அவர்களிடமிருந்து 700 ஹதீதுகளை இமாம் கற்றிருக்கிறார்கள். முஹம்மது இப்னுல் ஹசன் அவர்கள் எதையுமே ரொம்ப ஷார்ப்பாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக அணுகக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு ஹதீஸை எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆய்வு என்பது உங்களுக்கு தெரியும், அப்படி நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டே இருக்கும். திடீர்னு யாராவது பேச்சு கொடுத்தாங்கண்டா டக்குன்னு அந்த சிந்தனை தொடர் கட்டாயிடும். சிந்தனை தொடர் கட்டாயிடுச்சுன்னா எங்கே விட்டோம் என்ன எதுவுமே தெரியாது.
ஒரு நாள் அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற போது அவருடைய வேலைக்கார பெண்மணி வந்தார்களாம். அது சொன்னாங்களாம், இமாம் அவர்களே, வீட்டில் மாவு காலியாக போச்சு, மாவு வேணுமே, என்ன பண்ணுறது, ரொட்டி சுடுறதுக்குண்டு. இமாம் முகமது அவர்கள் சொன்னார்களாம், இப்படி என்னிடத்தில் பேச்சு கொடுத்து நான் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன், ரொம்ப டீப்பாக போய்கிட்டு இருக்கேன், டக்குன்னு உள்ளே வந்து மாவு இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்போ நான் எதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்கிறதே மறந்து போச்சு என்று சொல்வார்கள். இந்த வரலாற்று நிகழ்வை பதிவு செய்யக்கூடிய பேரறிஞர் யூசுப் கர்லாவி சொல்கிறார், வறுமையால் எப்படி ஞானம் தடைபடுகிறது பாருங்கள் என்று கூறுகிறார். வீட்டில் மாவு இல்லை, இந்த சிந்தனை ஓட்டம் கட்டாயிடுச்சு. அதனால் எப்போதுமே அறிஞர்கள் செல்வ வளம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அறிஞர்களை நீங்கள் பசி பட்டினியோடு இருக்க விடாதீர்கள், அறிஞர்களை வறுமை அண்ட விடாதீர்கள் என்று கர்தாவி அவர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்து இவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே கல்வி கற்பதற்காக வருகிறார்கள். எங்கே? மதீனாவுக்கு வர்றாங்க. ஈராக்கிலிருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வர்றாங்க. மாலிக் இமாம் பார்க்கறதுக்குன்னே வர்றாங்க கல்வியை கற்கிறதுக்காக. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இவரை தன்னுடைய வகுப்பறையில் தன்னுடைய மாணவராக சேர்த்து கொள்வதா வேண்டாமா என்று சோதிப்பதற்கு அவருடைய அறிவுத்திறனை சோதிக்கிறார்கள். சோதிக்கும் போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டதனாலோ அல்லது தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டதனாலோ குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் பள்ளிவாசலுக்கு உள்ளே வரலாமா? வரக்கூடாது. தெள்ள தெளிவான ஹதீதுகள் இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு உள்ளே வரக்கூடாது. சரி, எப்படி வர வேண்டும்? குளித்து விட்டு தான் வர வேண்டும். தண்ணீர் எங்குமே கிடைக்கவில்லை, ஆனால் பள்ளிவாசலுக்கு உள்ள தண்ணி இருக்கு, உள் பள்ளிவாசலுக்கு உள்ள தண்ணி இருக்கு, ஒரு ட்ரம்மில் தண்ணி இருக்கு. இப்போ அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக உள்ள வரலாமா என்று கேட்டார்கள். இமாம் முகமது சொன்னார்கள், வரக்கூடாது. இமாம் மாலிக் சொன்னாங்க, கரெக்டு, வரக்கூடாது. அப்போ அந்த தண்ணீரை தவிர்த்துட்டு தயமம் செய்துவிட்டு வந்து தொழுவலாமா? தண்ணீர் இருக்கும்போது இதை எடுக்கத்தானே முயற்சி பண்ணணும் என்று கேட்கும்போது யாரையாவது விட்டு எடுத்துக்க வேண்டியதான், இவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு தான் எனக்கு தோணுதுப்பா, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டாங்க இமாம் முகமதுகிட்ட. இமாம் மாலிக் அவர்கள் சொல்கிறாங்க, என்னையை பொறுத்த வரைக்கும் வேறு யாரையாவது விட்டு தண்ணீரை வெளியே கொண்டு வந்து குளிச்சுட்டு தான் திரும்ப உள்ளே போகணும். இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒன்று தோன்றுகிறது, சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சொல்லு, அதுக்கு தான் நான் கேள்வி கேட்குறேன். சொன்னார்கள், தண்ணீர் உள்ளே இருக்கிறது, பள்ளிவாசலுக்கு உள்ளே போகணும்னா குளிச்சுட்டு ஒலு செஞ்சுட்டு தான் போக முடியும், அதான் சட்டம், குளிச்சுட்டு தான் போக முடியும். வெளியில் தண்ணியே எங்கேயும் கிடைக்கல. ஆகையினால் தயம்மம் செய்து ஒதுவுக்கு மாற்றாக, குளிப்புக்கு மாற்றாக, ஆல்டர்னேட்டிவாக தயம்மம் செய்துவிட்டு இவர் பள்ளிவாசலுக்குள் செல்ல வேண்டும். எப்போது இவர் தண்ணீரை பார்த்து விட்டாரோ அப்போது இவருக்கு குளிப்பு கடமையாகிவிடும். அதுவரைக்கும் தண்ணீரை பார்க்காத வரைக்கும் குளிப்பின் இடத்தில் தயம்மமே போதுமானது. குளிக்கிறதுக்கு பதிலாக மாற்றாக தயமம் செய்வது போதுமானது. தண்ணீரை பார்த்துட்டாருன்னா அந்த தயமம் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும், அவர் குளிச்சிடணும். ஆகையினால் தயமம் செய்துவிட்டு உள்ளே செல்லட்டும், அந்த தண்ணீரை எடுத்து வெளியில் கொண்டு வந்து நல்லா குளிச்சுட்டு போய் ஜமாத்தோட போய் தொழுதுக்க வேண்டியதானே என்று சொன்னார்கள். இது இமாம் மாலிக் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்னும் நல்ல புத்திசாலித்தனமாக இந்த புள்ளை யோசிச்சிருக்காரு. ஆகையினால் நீங்கள் என்னுடைய வகுப்பறையில் மாணவராக சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். இமாம் முகமது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்வதற்காக உட்கார்ந்தாங்கன்னு சொன்னால் மணிக்கணக்கில் உட்காருவாங்க. தன்னுடைய மனைவி மக்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர், எப்போதும் செல்லத்தக்க ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பார்கள். என்னவென்று சொன்னால், லா தஸ்அலூனி ஹாஜத்தன் மின் ஹவாயிஜி துன்யா ஃபதுஷ்கிலு கல்பி. என்னிடத்தில் உலகத்தின் தேவைகளை பற்றி எந்த பேச்சும் கொடுக்காதீங்க. உங்களுடைய வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய செல்வம், காசு, பணம் இதெல்லாம் தர்றதுக்கு நான் ஒரு பொறுப்பாளரை நியமிச்சிருக்கேன், என்னுடைய பிஏ. அவர்கிட்ட தான் நீங்கள் பேசிக்கணும்.
நான் எப்போ வீட்டுக்கு வரேனோ அப்போ என்கிட்ட சொல்லிக்கிடுங்க. நான் ஹதீதுகளை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து மாவு இல்லை, அரிசி இல்லை, அது இல்லை, உப்பு இல்லை, மிளகாய் இல்லை சொல்லக்கூடாது. அதுக்கு நான் ஒரு ஆள் வச்சுருக்கேன், அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கிடுங்க. நான் எப்போ ஆய்வுகளை முடித்து கொண்டு வீட்டுக்கு வருகின்றேனோ அப்போ என்கிட்ட உங்களுடைய வீட்டு தேவைகளை சொல்லுங்கள் என்று சொல்வார்களாம். பேரறிஞர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லவ் அஷாவு அன் அகூல நஸலல் குர்ஆனு பி லுகத்தி முஹம்மது பின் அல் ஹசன் லகுல்துஹு பி ஃபஸாஹதிஹி. திருக்குர்ஆன் உடைய மொழி நடை முஹம்மது பின் அல் ஹசன் ஷைபானி அவர்கள் என்ன மொழியில் உரையாடுவார்களோ மனிதர்களிடத்தில் அந்த மொழியில்தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது என்று கூட நான் சொல்லிவிடுவேன். அவ்வளவு அற்புதமான இலக்கிய நயத்தோடு பேசுகிற ஆற்றல் மிக்கவர் என்று சொல்வார்கள். ஒரு கட்டத்தில் அவர்களிடத்தில் சிலர் கேட்டார்களாம், ரொம்ப நுட்பமான மசாயில் எல்லாம் சொல்றீங்களே, ரொம்ப நுட்பமாக உள்ள பூந்து ஆய்வு செய்கிறீங்களே, இதெல்லாம் எங்கிருந்து நீங்கள் எடுத்தீர்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே அவருடைய மாணவர்கள் கேட்கும்போது சொல்வார்கள், மின் குத்துபி முஹம்மது பின் அல் ஹசன், முஹம்மது பின் அல் ஹசன் என்கிற என்னுடைய உஸ்தாதிடமிருந்து தான் நான் அந்த கல்வியை கற்றேன் என்று சொல்வார்கள். முஹம்மது பின் அல் ஹசன் இடத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஓதி இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்து தான் ஹனஃபி மதுஹபினுடைய சட்டங்களை இமாம் ஷாஃபி அவர்கள் கற்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 2 மதுஹபும் தெரியும், இமாம் மாலிக் மதுஹபும் தெரியும், ஹனஃபி மதுஹபும் தெரியும். இவங்களுடைய ஆராய்ச்சி 3ஆவதாக. அதை நான் எங்கிருந்து கற்றேன் என்றால் முஹம்மது பின் ஹசன் அவர்களிடமிருந்து தான் நான் கற்றேன் என்று சொல்வார்கள். இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், சர்வதேச நீதிமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் இருந்தவர் வீர் மந்திர், இலங்கை நாட்டை சார்ந்தவர். அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் ஒன்று, இஸ்லாமிக் ஜூரிஸ்புடன்ஸை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், இஸ்லாமிய சட்டவியல் ஒரு சர்வதேச பார்வை என்று. அந்த நூலிலே அவர் சொல்லுகிறார், ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, சர்வதேச சட்டங்களின் தந்தை என்றால் இன்றைக்கு உலகத்தில் நடைமுறையில் இருக்கின்ற சர்வதேச சட்டங்கள் அனைத்துக்கும் ஃபாதர் தந்தை யாருன்னு கேட்டா இமாம் ஷைபானி, முஹம்மது பின் அல் ஹசன் ஷைபானி அவர்கள் தான் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு உலகத்தில் சர்வதேச சட்டங்களின் தந்தையாக ஹாலந்து நாட்டை சார்ந்த ஹூகோ ரோட்டியாஸ் என்பவர் தான் ஃபாதர் ஆஃப் இன்டர்நேஷனல் லா என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர் மரணமடைந்தது 1645 கிபி 1645 தான் இந்த ஹாலந்து நாட்டை சார்ந்த ஹூகோ ரோட்டியாஸ் என்பவர் இறந்திருக்கின்றார். இதிலிருந்து 6-7 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்து மரணமடைந்த முஹம்மது பின் அல் ஹசன் ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சர்வதேச சட்டங்களை தன்னுடைய கிதாபு சியர் என்கிற நூலில் அக்கு வேறு ஆணி வேறாக அலசி விவாதித்திருக்கின்றார்கள். கைதிகளின் சட்டம் என்ன, 2 நாடுகளுக்கு இடையிலான இராஜாங்க உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், தூதர்களுக்கான சட்டம் என்ன என்கிற அனைத்தையும், அதிலே அவர்கள் இராணுவத்தின் சட்டம் என்ன, அனைத்தையும் இமாம் முஹம்மது பின் அல் ஹசன் ஷைபானி அவர்கள் தன்னுடைய கிதாபு சியர் என்கிற நூலில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல இமாம் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடமும் இவர்கள் கல்விகளை கற்றிருக்கின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய உஸ்தாதாக இவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். இமாம் முஹம்மது பின் அல் ஹசன் ஷைபானி அவர்கள் ஹனஃபி மதுஹபை பாரங்கும் பரப்பிய பேரறிஞராக திகழ்ந்து வருகின்றார்கள். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புகழ்மிக்க சீடர், ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவர், ரொம்ப நுண்ணறிவு திறன் மிக்கவர், பல இமாம்களுக்கு உஸ்தாதாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதனால் மாமன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் எப்போதும் இமாம் முஹம்மது பின் அல் ஹசன் அவர்களை தன்னோடு வைத்துக் கொள்வார், எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போயிடுவார். இமாம் கிசாயி என்ற ஒரு அறிஞர், அவர் அரபு மொழியில் பாண்டித்தியம் மிக்கவர், அவரையும் கூட்டிக் கொண்டு போவார்கள். முஹம்மது பின் ஹசன் ஷைபானி அவங்க தான் இன்டர்நேஷனல் லா, அவர் ஒரு உலகத்தினுடைய சரிவாதியை ஆண்டவர் அல்லவா ஹாரூன் ரஷீத் பாதுஷா. எனவே இந்த 2 அறிஞர்களையும் பக்கத்திலே வச்சுக்கிடுவாராம். வரலாற்றிலே ஒரு பெரிய வினோதம் என்னவென்று சொன்னால், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு வலதும் இடதுமாக இருந்த இமாம் கிசாயி அவர்களும் இமாம் ஷைபானி அவர்களும் ஒரே நாளில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஒரே நாளில் வஃபாத் ஆனார்கள். இமாம் முஹம்மது பின் அல் ஹசன் அவருடைய வயது 58. அவர்கள் மரணம் அடையும் போது 2 பேரும் ஒரே நேரத்தில் மரணம் அடைஞ்சதில் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு 2 கை ஒடிஞ்ச மாதிரி.
பயங்கரமான அதிர்ச்சிக்கு ஆளாகிவிட்டார். அவர் சொன்னாராம், இருவரையும் ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க, ஒரே இடத்துல. சொன்னாராம், தஃபன்துல் ஃபிக்ஹ வன் நஹ்வ பி ரை. ரை என்கிற இடத்தில், அங்கு இருக்கக்கூடிய மண்ணறையில் நான் ஃபிக்ஹையும் நஹ்வையும், சட்டக்கலைகளையும் இந்த அரபு இலக்கணத்தையும் ஒன்றாக நான், அரபு மொழி அகராதியும் ஒன்றாக நான் புதைத்து விட்டேன். ரெண்டு என் கையை விட்டு ஒரே நாளில் போய்விட்டது என்று அவர் பதட்டத்தோடு சொன்னார் என்று இவருடைய வரலாறு நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் இன்னொரு இமாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.